Honor Choice Earbuds X5 ரொம்ப காலத்துக்கு அப்புறமா Honor வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் TWS earbuds வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இப்போ இந்த வீடியோல Honor Choice Earbuds X5 ஓட ரிவ்யூ வித் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தனே இப்போ Honor Choice Earbuds X5 ஓட பேக்கேஜ் இதுதான். ரொம்ப ஸ்லிம்மா வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் பாக்ஸ் ஓபன் பண்ணனே உங்களுக்கு கேஸ் வித் இயர்பட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இது இல்லாமல் 2 pair ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்தியாவில் வந்து வாரண்டி எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபோன் நம்பர், மெயில் ஐடி அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு. அண்ட் சேஃப்டி இன்ஃபர்மேஷன் கைட் அண்ட் ஒரு பெரிய பேஜில் வந்து யூசர் கைட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக Honor Choice Earbuds X5 பேக்கேஜில் அதெல்லாம் தான் இருக்கும். ஆனால் USB Type-C போர்ட் ஒரு ஷார்ட் லென்த்தில் வந்து இருக்கும்ல, அந்த கேபிள் வந்து இவங்க கொடுக்கல. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் லென்த் கேபிள் வரும்ல, அதை வச்சு தான் சார்ஜ் பண்ணுறீங்களா இல்லை உங்கள் மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்களா? ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த Honor Choice X5 இயர்பட்ஸில் பிடிச்சதே இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ டிசைன் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் பில்டாக இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், நல்ல ஒரு ப்ரீமியம் பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ளஸ் மெயினாக இயர்பட்ஸ் அண்ட் கேஸ் ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ஷைனிங் லுக்கில் இருக்குது. ஸோ நல்லா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இயர்பட்ஸும் வந்து ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்குது. அண்ட் கேஸும் லைட் வெயிட்டில் இருக்குது. கேஸ் நல்ல ஒரு காம்பேக்டாக வந்து இருக்குது. அண்ட் இயர்பட்ஸை வியர் பண்ணும் போதும் நல்ல லைட் வெயிட்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு குட் கம்ஃபர்ட் இருக்குது. லாங் ஹவர்ஸ் யூஸ் பண்ணும் போதும் இயர் பெயின் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ இயர்பட்ஸோட வியரிங் கம்ஃபர்ட்டும் எனக்கு நல்லா தான் இருந்தது. அண்ட் ஓவராலாக டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கனெக்ஷனில் வரதுனால ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 உள்ள ஃபோன்ஸ்லேயே நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஸோ கனெக்ஷன் நல்லா சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகும். வாக்கிங், ஜாகிங், பைக்கில் போகும்போது ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஆடியோ விட்டு விட்டு கேட்கறது அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ கனெக்ஷன் ரொம்ப சூப்பராக ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஜஸ்ட் கேஸ் ஓப்பன் பண்ணிங்கனாவே இயர்பட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ப்ளூடூத் பேரிங் லிஸ்ட்டில் காமிச்சிடும். அண்ட் இதில் ஆட்டோ பேரிங் இருக்கும், மேனுவல் பேரிங் இருக்குது. மேனுவல் பேரிங் வேணும்னா ரெண்டு இயர்பட்ஸ்லையும் ஒரு 5 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேனுவல் பேரிங் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் டக்குன்னு வந்து இன்னொரு ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கனெக்ட் ஆகிடும். அண்ட் இதில் டுவல் கனெக்ஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ 2 ஃபோன் இல்லை ஒரு ஃபோன் அண்ட் லேப்டாப்பில் கனெக்ஷனை சுவிட்ச் ஓவர் பண்ண முடியும். ஸோ டுவல் கனெக்ஷன் வந்து ஆல்வேஸ் 2 டிவைஸில் கனெக்டட்லேயே இருக்காது. பட் லெஃப்ட் இயர்பட்ஸில் ட்ரிபிள் டைம்ஸ் டேப் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு கனெக்ட் ஆகும். அகைன் பண்ணிங்கன்னா அந்த செகண்ட் டிவைஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் டிவைஸுக்கு கனெக்ட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த Honor Choice Earbuds X5ல ஆப் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ Honor AI Space இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நம்ம அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா ஈஸியாக உங்களால் லாகின் பண்ண முடியும். இந்த ஆப்பில் பேசிக்காக வந்து கேஸ் அண்ட் இயர்பட்ஸோட பேட்டரி பர்சன்டேஜ் காமிச்சிடுது. அண்டு நாய்ஸ் கண்ட்ரோல் இதில் ஸோ ANC ஆஃப் பண்ணுறது அண்டு டிரான்ஸ்பரன்சி மோடு தான் இவங்க அவேர்னஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈக்குவலைசர் மோட் வந்து 3 மோட்ஸ் இருக்குது. டிஃபால்ட், பேஸ் பூஸ்ட் அண்ட் ட்ரபிள் பூஸ்ட். அண்ட் ஷார்ட்கட்ஸில் போனீங்கன்னா ஸோ சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா காலை அட்டன் பண்ணிக்கலாம், டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் இயர்பட்ஸில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரிபிள் டைம்ஸ் டேப் பண்ணால் லெஃப்ட் இயர்பட்டில் பண்ணால் ஸோ சுவிட்ச் டிவைஸ் ஃபங்க்ஷன் சொன்னல அதை செட் பண்ணிக்கலாம். இல்லை சுவிட்ச் டிவைஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ட்ராக், ப்ரீவியஸ் ட்ராக் வேணும்னா அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எப்படி செட் பண்ணிங்கன்னா ரைட் சைட் இயர்பட்ஸுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கும், லெஃப்ட் சைட் இயர்பட்ஸுக்கு சுவிட்ச் டிவைஸும் செட் பண்ணியிருக்கேன். அண்ட் கேம் மோடும் இருக்குது, கேம் மோட் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரே ட்ரிபிள் டேப் ஃபங்க்ஷன்லேயே எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேப் அண்ட் ப்ரெஸ் அண்ட் ஹோல்டுன்னு 2 டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கால்ஸ் வரும்போது ரிஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிங்கன்னா வர காலை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஏதாவது ஒரு இயர்பட்ஸை ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணால் நாய்ஸ் கண்ட்ரோல் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டச் கண்ட்ரோல்ஸில் எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து வால்யூம் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் மிஸ்ஸிங். ஸோ வால்யூம் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் இல்லாதது ஒரு ட்ராபேக் தான். அண்ட் இந்த இயர்பட்ஸில் டச் ரெஸ்பான்ஸும் நல்லா குட்டாக தான் இருக்குது, நல்லா சென்சிட்டிவாகவும் இருக்குது. ஈஸியாக டச் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ மியூசிக் மோட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ மியூசிக்கில் வந்து நான் ஈக்குவலைசர் மோட் வந்து ட்ரபிள் பூஸ்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து வேறு EQ வேணும்னாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பட் மேனுவலாக கஸ்டம் EQ உங்களால் வந்து ஆட் பண்ண முடியாது. அண்ட் இதில் இப்போ ஓவரால் ஆடியோ ஹியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா ஸோ இதில் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ ஓவரால் சவுண்ட்ஸ் அண்ட் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட டோன் எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. ஸோ ப்ராசஸிங் வந்து நல்ல ஒரு டிஜிட்டல் ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு டோன் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்போ ட்ரபிள் வைஸ் பார்த்தீங்கன்னா வால்யூம் லெவல் நல்லா ஹையாக இருக்குது. பட் ரொம்ப ஹை வால்யூம் வந்து கிடையாது. அண்ட் இந்த இயர்பட்ஸை நீங்கள் அந்த ஹை வால்யூமில் கேட்கும் போதும் எந்த ஒரு இறைச்சலோ அந்த கிளாரிட்டி மிஸ் ஆகுறது அந்த மாதிரி இல்லை. ஸோ நல்ல ஒரு கிறிஸ்ப் அண்ட் கிளியர் கிளாரிட்டியில் வந்து உங்களால் கேட்க முடியும். அண்ட் பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நல்ல ஒரு டெடிக்கேட்டட் பேஸ் எஃபெக்ட் வந்து இருக்குது. எவ்ரி பேஸ் டோன்ஸ் வந்து வந்துட்டு போகுது பார்த்தீங்களா, அந்த பீட் எஃபெக்ட்லாம் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இதில் வந்து ஒரு ஃப்ளாட் டைப் ஆஃப் பேஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த ஒரு இமோசிவ் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வராது. ஸோ நான் இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி ரெட்மி ஃபோன், ரியல்மி ஃபோன், ஒன்
ப்ளஸ் ஃபோன் இந்த மாதிரி எல்லா ஃபோன்ஸ்லையும் கனெக்ட் பண்ணி ஆடியோ கேட்டு பார்த்தேன். அண்ட் அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் வைஸ் பார்த்தீங்கன்னா நார்மலி வந்து நீங்கள் ஸ்பாட்டிஃபைல யூஸ் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா ஸ்பாட்டிஃபை விட உங்களுக்கு யூடியூப் மியூசிக்கில் நல்ல ஆடியோ குவாலிட்டி வந்து இருக்கும். யூடியூப் மியூசிக்கை விட ஆப்பிள் மியூசிக்கில் நல்ல ஆடியோ குவாலிட்டி வந்து இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் நான் வேறு ஃபோனில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணாலும் ஸோ பிளாட்ஃபார்மில் கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி இதில் ஃப்ளாட் டைப் ஆஃப் பேஸ்ன்னு சொன்னல, ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஹை ரெசல்யூஷன் கண்டென்ட்லாம் கேட்டிங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆடியோவே வந்து நீங்கள் எஃப்ளாக் ஃபார்மேட்டில் வரும் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஃபார்மேட்டில் வர சாங்ஸை டவுன்லோட் பண்ணி கேட்டாலோ, ஸோ நான் வந்து ஆப்பிளோட லாஸ்லெஸ் கோடெக்கில் வரது வந்து கேட்பேன் ALAC. ஸோ அதனால் அதில் வந்து ஒரு ஹை ரெசல்யூஷன் ஆன கண்டென்ட் வந்து வரும். அந்த மாதிரி ஹை ரெசல்யூஷன் கண்டென்ட் கேட்கும்போது பேஸ் நல்லா ஃபீல் பண்ண முடியும். எவ்ரி பீட் வந்து நல்லா டெடிக்கேட்டடாக இருக்கும், நல்லா ஃபோர்ஸாக நல்ல ஒரு ஸ்ட்ராங் எஃபெக்ட் வந்து இருக்கும். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாங் கேட்குறீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் என்னெல்லாம் சின்ன சின்ன சவுண்ட்ஸ் வருதோ அந்த எல்லா சவுண்ட்ஸும் உங்களால் ஹியர் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி ஸ்டுடியோ எஃபெக்ட் வைஸ் பார்க்கும்போது லெஃப்ட் இயர்பட்டில் தனியாக கேட்குறது, ரைட்டில் தனியாக கேட்குறது, லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வந்து டோன்ஸ்லாம் சுவிட்ச் ஓவர் ஆகுறது, அண்ட் அதோட வால்யூமும் வந்து நல்லா குட் எனஃபாக வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து இதில் ஆடியோ ஹியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்காக அண்ட் உங்கள் மூடை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கேட்குற சாங்ஸ் வந்து நம்ம மூடே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு நம்ம அந்த பவர் வந்து சாங்ஸ் கிட்ட வந்து இருக்குது. அண்ட் அதுவும் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு இயர்பட்ஸில் கேட்கும் போது உடனே நம்மளை வந்து இப்போ ஒரு லேசியாக இருக்குன்னா உடனே ஒரு ஆக்டிவாகவும் ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ இந்த ஹானர் சாய்ஸ் இயர்பட்ஸ் X5ல அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது. ஸோ ஓவராலாக ஆடியோ குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து இப்போ ரியல்மி, ஓப்போ, OnePlus இது கூடலாம் கம்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அது நான் தனியாக வந்து வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் இப்போ இதோட காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ காலிங் வந்து நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஸோ அவுட்டோர் கால், இன்டோர் கால், ஸோ ரெண்டுத்துக்குமான கால் டெஸ்டிங் சாம்பிளை வந்து நீங்களே கேட்டு பாருங்கள். அண்ட் ஓவராலாக சம்மரியாக பார்க்கணும் அப்படின்னா ஸோ இதில் நம்ம பேசுகிறோம்ல நம்மளோட வாய்ஸ் வந்து நல்லா பிக் பண்ணுது. என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் நல்லாவே இருக்குது. அண்ட் அதே மாதிரி இன்டோரில் ஃபேன் நாய்ஸ்லாம் இருக்கும்போது பேசினா கூட நல்லா வந்து பேச முடியுது. பட் அவுட்டோரில் ஸோ ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரீட் ரோட்டில் வாக்கிங் போகிறீங்க அந்த மாதிரி இடத்துலலாம் நல்லாவே பேசிக்கலாம். அண்டு ஹார்ன் நாய்ஸ்லாம் இருக்குது. வண்டியில் போகும்போது பேசும்போது கண்டிப்பாக வந்து செட்டே ஆகாது. ஏன்னா வந்து இந்த இயர்பட்ஸை வியர் பண்ணிவிட்டு ஹெல்மெட் போட்டதுக்கப்புறம் ஸோ வாய்ஸ் வந்து கம்மியாகிடுது வால்யூம். அண்ட் அதே மாதிரி மற்றபடி நீங்கள் ஒரு ரோட் சைடில் இருந்து கால் பேசுகிறீங்கன்னா ஸோ நீங்கள் பேசுகிற வால்யூமும் நல்லா உங்களுக்கு கேட்கும். அட் த சேம் டைம் பேக்ரவுண்டில் ஏதாவது ஹார்ன் நாய்ஸ்லாம் இருந்ததுன்னா அதுவும் வந்து ஒரு மீடியம் லெவலில் கேட்க தான் செய்யும். ஸோ அது ஒரு பக்கம் கேட்கும். பட் இருந்தாலும் உங்களோட வால்யூம், கிளாரிட்டி அதெல்லாம் நல்லாவே வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்கும். ஸோ கால் டெஸ்டிங்கான சாம்பிளை வந்து நீங்களே இப்போ கேட்டு பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல்லாம்? வால்யூம் லெவல் கேட்குறத விட அதிகமாகவே இருக்குது. கிளாரிட்டியும் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ காலையில் வந்து இப்போ அவுட்டோரில் பேசணுமே அதே மாதிரி இருக்கா இப்பயும்? அதே மாதிரி இருக்கு. ஆமா அதே மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து இப்போதான் நான் அந்த சாம்பிள்லாம் கேட்டு பார்த்தேன். அவுட்டோரில் பேசுறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்கு. மெயினாக நல்லா ஷார்ப்பாக கிளியராக இருக்கு. சூப்பராக தான் இருக்குல்ல அதில் வாய்ஸ் கிளாரிட்டியும் நல்லா இருக்கு. வால்யூம் லெவலும் சூப்பராக இருக்கு. சரி, இப்போ பேக்ரவுண்டில் ஃபேன் நாய்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஃபேனோட நாய்ஸ் ஏதாவது கேட்குதா இன்டோரில்? லைட்டாக ஏதோ ஒரு மெக்கானிக்கல் நாய்ஸ் மாதிரி கேட்குது, அவ்வளோதான். ரொம்ப கேட்கல. அதான் இப்போ எனக்கு மேலே கரெக்டாக ஃபேன் ஓடிட்டு இருக்கு. ஃபேன் நாய்ஸ் பெருசாக எதுவும் தெரியல உனக்கு? ரொம்ப ஓவரா இல்ல. ஆனால் ஸ்டில் இப்போ என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. எதுவும் பிரச்சனை இல்லை. நோ ப்ராப்ளம். சரி, இப்போ எப்படி இருக்கு இப்போ பேசும்போது? இப்போ நான் வந்து ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கேன். இப்போ நான் சவுண்ட்ல கேக்குது. இதுல வந்து அந்த மீடியம் ரேஞ்ச்ல கேக்குது. ஆன் சவுண்ட் நல்லாவே கேக்குது. ஆமா, ஓரளவு கேக்குது. ரொம்ப டிஸ்டர்பிங் அளவுக்கு இல்ல, ஆனாலும் கேக்குது. ஆக்சுவலா நேத்து வந்து நான் கால் பேசினேன். நேத்து தனியா பேசிட்டு இருந்தேன்ல. ஆமா. ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை நான் கேட்டு பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா பேக்ரவுண்ட்ல வந்து நாய்ஸ் நல்லாவே இருந்தது. நான் எப்படி சொல்றது, அதான் மீடியம் நான் பேசுறது வந்து ஒரு மீடியம் வால்யூம்ல தான் இருந்தது. அதான் இப்போ உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறேன். உனக்கும் அதே மாதிரி தான் இருக்கா? பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அதிகமா இருக்கா? ரொம்ப அதிகம் இல்ல, மீடியம்ல இருக்கு. மீடியம்ல இருக்கு. நான் பேசுறது எப்படி இருக்கு? என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம்? வாய்ஸ் கிளாரிட்டி அதான் சொன்னல, முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. வால்யூம் லெவலும் வந்து ரொம்ப ஹையா இல்லைனாலும் கேட்கறத விட அதிகமா கேக்குது. ஓகே, அதாவது வால்யூம் நல்லா கேக்குது, உனக்கான பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேக்குது. ஆமா, கரெக்ட்.
அண்ட் நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸில் ஏஎன்சி சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோடுன்னு 2 மோட் கொடுத்துருக்காங்க. 30 டெசிபிள்ஸ் வரைக்கும் ஏஎன்சி சப்போர்ட் இருக்குது. ஸோ 30 டெசிபிள்ஸ்னால் இப்போ ஒரு ஏசி நாய்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, ஏசியில் ஃபேன் மோட் போடுறீங்க, இல்லை ஏசி ஆன் பண்ணும்போது ஒரு நாய்ஸ் வரும். ஸோ அந்த நாய்ஸை கம்ப்ளீட்டாக ஜீரோ பண்ணும். ஸோ ஒரு பிசியில் வந்து ஒரு ஃபேன் நாய்ஸ் வரும் பாருங்க, அந்த மாதிரி நாய்ஸ் அது ஜீரோ பண்ணும். இதை தவிர்த்து அது ஏன்னா 30 டெசிபிள்ஸ்ன்றது இந்த அளவுக்கு நாய்ஸ் தான் வந்து 30 டெசிபிள்ஸ். இதை தாண்டி போனீங்க அப்படின்னும் போது மெயினாக இந்த மாதிரி ஃபேன் நாய்ஸ் இல்லை அவுட்டோரில் போகிறீங்க அந்த இடத்துல வர டிராஃபிக் நாய்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து என்னென்னா அந்த இறைச்சலாக இருக்கிறது, ரொம்ப கூச்சலாக ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னும் போது அந்த டைமில் ஏஎன்சி ஆன் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ஏரியாவை வந்து கொஞ்சம் சாஃப்டன் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப இறைச்சலாவோ இல்லை ரொம்ப கூச்சலாவோ உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகாது. ஸோ ஃபுல்லாகவே சாஃப்டன் ஆகிடும். ஸோ அவங்க பேசுகிறதுலாம் வந்து ஒரு மீடியமாக கேட்குற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப சாஃப்டனாக இருக்கும், ரொம்ப இறைச்சலாக கூச்சலாக இருக்காது. அண்ட் பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸில் மட்டும் 45 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஸில் வந்து 460 mAh ஆஃப் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் இதோட ப்ளே டைம் ஹவர்ஸ் நான் இன்னும் ஃபுல்லாக வந்து இதோட பேட்டரி வந்து செக் பண்ணல. ஏன்னா வந்து பேட்டரி டெஸ்டிங்னும் போது ஒரு 2 to 3 டைம்ஸ் வச்சு நான் செக் பண்ணுவேன். ஸோ அதனால் அதை வந்து இப்போ இந்த ஒரு டைம் பீரியடுக்குள்ளே செக் பண்ண முடியல. பட் சப்போஸ் உங்களுக்கு பேட்டரி டெஸ்டிங் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹானரில் இது வரைக்கும் நான் பேட்டரி டெஸ்டிங் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால் இது எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. ஆனால் அவங்களே கம்மியான ஒரு ப்ளே டைம் ஹவர்ஸ் தான் கிளைம் பண்ணியிருக்காங்க, 35 hours. ஸோ ரொம்ப அதிகமாக கிளைம் பண்ணல. அதனால் கண்டிப்பாக அவங்க சொல்கிற ப்ளே டைம் ஹவர்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, இல்லைனா ஒரு 25 to 30 hours வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அதை நான் செக் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி இந்த ஹானர் சாய்ஸ் X5 இயர்பட்ஸோட ஒரு ரிவ்யூ இதுதான். ஸோ இது வரைக்கும் நான் செக் பண்ணதில் எனக்கு தெரிஞ்ச கான்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதில் டோல் கனெக்ஷன் இருக்குது, பட் சுவிட்ச் டிவைஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ ஆல்வேஸ் 2 டிவைஸில் கனெக்டடில் வச்சுக்க முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில் வால்யூம் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் கிடையாது. அண்ட் கூகுள் ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட் கனெக்ஷன் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸில் ஆப் சப்போர்ட் ஐஃபோன்ஸ்க்கு கிடையாது, ஒன்லி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுக்கு தான் இருக்குது. பட் இது வரைக்கும் நான் ஆப்பில் செக் பண்ண வரைக்கும் இயர்பட்ஸ் X5 வந்து இல்லை. மேபி ஃபியூச்சரில் ஆப் சப்போர்ட் வந்ததுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த இயர்பட்ஸில் இன்இயர் டிடெக்ஷன் சப்போர்ட் கிடையாது. ஸோ 2K அரௌண்டில் இப்போ அண்டர் 2Kல கூட போட்லாம் வந்து இன்இயர் டிடெக்ஷன் கொண்டு வராங்க. ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கான்ஸ் தான் வந்து இதில் இருக்குது. பட் பேசிக்காக வந்து குவாலிட்டியான ஆடியோ ஹியர் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல குட் ப்ராடக்ட் தான். அண்ட் கால்ஸ் வைஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் மீடியமாக கேட்க தான் செய்யும், பட் இருந்தாலும் உங்களோட வாய்ஸ் கிளாரிட்டி வால்யூம் லெவல் நல்லா அதிகமாக இருக்கும். அண்ட் ஏஎன்சி எக்ஸ்பீரியன்ஸும் குட் எனஃபாக இருக்குது. ஸோ ஓவராலாக அவ்வளோதான் இப்போ இந்த ஹானர் சாய்ஸ் X5 இயர்பட்ஸோட ரிவ்யூ. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.